இன்னைக்கு யங்ஸ்டர்ஸே 100ல 90 பேர் சாராயம் குடிக்கிறாங்க. அதனால தான் இந்த திராவிட கட்சிகள் சாராய கடை நடத்துறதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமோ, இல்ல வந்து ஒரு ஒரு கேவலமாவோ அவங்களுக்கு அது தெரியல. ஸோ ஏன்னா மக்களே அங்கீகரிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே குடிக்கிறான். அதனால அவங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடுது. திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு இவங்க பகுத்தறிவெல்லாம் பேசுறாங்க. படிச்ச இளைஞர்கள் எல்லாம். இதெல்லாம் அவங்க தெரியாம பண்ணல, தெரிஞ்சே பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. மக்களும் கிட்டத்தட்ட அந்த சாராயத்தினுடைய அபாயத்த புரிஞ்சுக்காம 75 வருஷமா திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு அவங்களுக்கு அதிகாரத்த குடுத்துட்டு, இன்னைக்கு சாராயம் குடிச்சு எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு கதறிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு எந்த நியாயமும் எனக்கு தெரியல. ஏன்னா உண்மையாவே பாதிக்கப்பட்டது அந்த இறந்து போனவங்களுடைய குழந்தைகள் மட்டும்தான். மத்தவங்க எல்லாமே எல்லா வகையிலுமே பொறுப்பு இல்லாம, ஒரு ஒரு சாராயத்துக்கு எதிரா ஒரு பெரிய புரட்சியே வெடிச்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அத சாதாரணமா கடந்து போயிட்டு இருக்காங்க.